உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா 12 ராசி என்பவர்களுக்கும் குரு அதிச்சாரமாகி வக்கரகதியில் இருக்க போகிறாரு. அது எப்போ நடக்க போகுதுன்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து நடக்க போகுது. ஒரு 140 நாட்களுக்கு இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் அதிச்சாரம் பெற்று ஒரு ராசியிலேருந்து, அதிச்சாரம் அப்படின்னா மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயணிக்கிறார். அங்கே ஒரு 40 நாள் இருக்கார். திருப்பியும் வக்கரமாகி மிதுன ராசிக்கே தன்னுடைய பூரண பலனை கொடுக்க போகிறார். இது ஒவ்வொரு வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? ஏன்னா குரு பகவான் இயற்கை சுபகிரகம் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் சில ஜாதக அமைப்புகளுக்கு, அதாவது சில ராசி என்பவர்களுக்கு நன்மையும் சில ராசி என்பவர்களுக்கு கலந்தும் தீமையும் நன்மையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அது எந்த மாதிரி விஷயத்தில் கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு அதிச்சாரம் பெற்று வக்கரமுடையக்கூடிய காலம் ஒரு 140 நாட்கள், அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலேருந்து இருக்குது. இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே குரு பகவானுடைய பெயர்ச்சி சூப்பராக இருக்குது, சனி பெயர்ச்சி நல்லா இருக்குது. இதில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த அதிச்சாரமும் வக்கரமாக இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போவுமே நிறைய நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா நேரம் நல்லா இருந்தால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அந்த மாதிரி எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்திருக்கு. அதில் ஒரு பெரிய விசேஷம்னா அந்த குரு அதிச்சாரம் பெற்று வக்கரமாய் திருப்பி மிதுன ராசிக்கே வரார். அப்போ என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இழந்த செல்வங்களை மீட்கக்கூடிய ஒரு நேரம். சார் அப்படி இது ஏதாவது ஒன்று நடந்தால் நிஜமாகவே உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்க. காரணம் என்ன, அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனை சொத்தை விற்று, வீடை விற்று, இடம் விற்று கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய, தொழில் செய்யக்கூடியவர் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த இழந்த செல்வத்தை மீட்ட எடுக்கக்கூடிய நேரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே அந்த அக்டோபர் மாதம் 19ஆம் நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், எப்படியா சம்பாதிச்சு நம்ம பழைய மாதிரி ஒரு வீடு வாங்கினோம், ஒரு கார் வாங்கினோம், ஒரு 2 வீலர் வாங்கினோன்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அதிச்சார பயிற்சியாக இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பொருள் சேர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு, சொத்து சேர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சார் கடனை தீர்த்தா போதும், கடனை தீர்த்துட்டு இதெல்லாம் வாங்குவீங்க, கவலையப்படாதீங்க. இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லோனாக வாங்கி கூட ஒரு வீடு கார்லாம் வாங்குறதுக்கான சான்சஸ்லாம் நிறைய வரும். அதே போல் நீண்ட காலமாக ஒரு இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடிய மிதுன ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடம் வீடு விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் கடனும் கட்டி ஒரு இடமும் வீடும் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு. ஏதோ ஒரு இடத்த விற்றேன், ஒரு இடத்த வாங்கினேன், ஒரு வீடு வாங்கின்ற ஒரு மன மகிழ்ச்சி குடும்பத்தில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த குரு அதிச்சார பயிற்சியில் கொடுக்க போகிறார். தொழிலில் நிறைய வாய்ப்புகள், முன்னேற்றங்கள். பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் ஏதாவது பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகும்போது பார்த்திங்கன்னா வேறு ஊரில் வேறு இடத்துல ஒரு புதிய நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு தொழில் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதை கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி என்ன ஆகும்னா ஒரு வேலையில் இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அந்த இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்கள் இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு டிரான்ஸ்ஃபர் வருது எடுத்துங்க, வேறு ஊருக்கு அனுப்புகிறாங்க எடுத்துங்க. சார் உங்களை ப்ரொமோட் பண்ணுறோம், நீங்கள் அந்த ஊரில் போய் சார்ஜ் எடுத்துருங்க, சூப்பராக இருப்பீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் வெளிநாடு போகிறதுக்கான சான்சஸ் கொடுப்பாங்க. நிறைய ரிஷபராசி என்பது ஃபேமிலிக்காக நான் பார்த்தேன், எங்கள் அம்மாக்காக பார்த்தேன், எங்கள் அப்பாக்காக பார்த்தேன், நிறைய பேர் வாழ்க்கையை இழந்துட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரிஷபராசியோ நான் சொல்கிறது அப்படியே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணால் கமெண்ட்டில் போடலாம். நிறைய பேருக்கு நான் அப்பாக்காக என் வேலையை விட்டேன் சார், எங்கள் அம்மாக்காக நான் இங்கே இருந்தேன், என் வாய்ப்பெல்லாம் போச்சு, இப்போ நான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் வேறு ஊரில் வேலை தேடுங்க, வேறு ஊரில் போய் வேலை பாருங்கள். அதே மாதிரி வேலை இல்லையா, படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா வேறு ஊருக்கு போங்க. இதெல்லாம் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய பலனை கொடுத்துரும். நீங்கள் ஊர் மாதிரி என்னைக்கு நீங்கள் அடுத்த இடத்துல போய் கால் வச்சு நீங்கள் வேலை தெரியும், வேலை கிடச்சிடும் சார். அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பது செய்யலாம். அதே போல் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
திருமண வாய்ப்புகள் இல்லை, நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு 35, 37, 38, 40 வயசுலலாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு வரன் பார்க்கறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்னு ஏங்கக்கூடியவர்கள் ரிஷபராசி. உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்டு பார்த்தா தான் தெரியும். என் பையனுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன், என் பொண்ணுக்கு பார்த்துட்டே இருக்கேன், தட்டி போயிட்டே இருக்குது, ஏதோ ஒரு காரணம் தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி, திருமணத்தில் கூடிய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பயிற்சி, முக்கியமாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த குரு அதிச்சாரம் பெற்று வக்கரம் அடையும் போது என்ன ஆகுனா உங்கள் உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, குழந்தை சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை, அதெல்லாம் காமிச்சு கொடுத்துரும். நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நீங்கள் ஏற்கனவே போயிருப்பீங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் போனீங்கன்னா அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு நிவர்த்தி அடையக்கூடிய நேரம். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான நேரம், வெளியூர் போய் படிக்கிறதுக்கான நேரம். பார்த்தீங்கன்னா எதாவது படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த படித்து முடித்து வேலை இல்லாமல் சில பேர் வெளிநாட்டில் இருப்பீங்க, வெளியூரில் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கக்கூடிய நேரம். இதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பண வரவுகள் வரும். என்னென்னு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஏன்னா 3ஆம் இடத்துல போகும்போது என்னன்னா முயற்சியால் வெற்றி. அப்போ என்ன பண்ணணும், பணம் வரல அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கண்டினியூஸாக நீங்கள் அவங்கள துரத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வராத பணம் எல்லாமே வரும். ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம், ப்ராப்பராக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை பெறக்கூடிய இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 140 நாட்களில் நீங்கள் எதுலையாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது க்ரோத்தை கொடுக்கும். அது வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், வேறு எதில் இருந்தாலும் சரி. ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சியை மட்டும் தயவுசெய்து உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே அதை சொல்லுவோம், பார்த்துட்டு செய்யுங்க. மற்ற எல்லா விஷயத்துலையுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. மொத்தத்தில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த குரு அதிச்சாரம் வக்கரம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஏற்றத்தில் இருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். பார்த்தீங்கன்னா குரு அதிச்சாரம் பெற்று வக்கரம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான். சில ஜாதக அமைப்பு நன்மைகளை சொல்லியிருக்கோம், சில ஜாதகங்களுக்கு தீமைகளை சொல்லியிருக்கோம். அந்த தீமைகள்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சால் ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை உங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி, அது வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா குருவுக்கு ஏற்ற பொருள் அந்த நெய் தான், அதுவும் பசு நெய், சுத்தமான பசு நெய்யாக வாங்கி அந்த தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம ஏதாவது நெகட்டிவான பலன்கள் இதனால் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பலன்களுடைய நெகட்டிவிட்டியும் கண்டிப்பாக கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டை, ஆலங்குடி அது மாதிரி உள்ள குருஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் சென்னை போரூரில் ராமநாதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அது குருஸ்தலமே, சிவன் வந்து அங்கே குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ண இடம். அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணலாம். ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு அனைத்து விதமான கெட்ட பிரச்சனைகள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மைகளாக முடிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேருக்கு அந்த குரு தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு கேது தசை நடக்கும். இது எல்லாமே வந்து என்னென்னா, அந்த ராகு கேது எல்லாமே இயற்கை வக்கர கிரகங்கள். இந்த வக்கர கிரகங்களுடைய தசை நடக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். அது தவிர உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்காரு, குரு தசை நடக்குது, அதே போல் சனி வக்கரமாக இருக்குது, சனி வக்கரமாக இருந்து தசை நடத்துகிறாரு, இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன நிவர்த்தி. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை, எனக்கு வந்து குரு பயிற்சியாகவும் நடக்கலை, சனி பயிற்சியாகவும் நடக்கலை, சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக பாருங்கள். என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 51 பக்கம் வெறும் 500 ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். அது நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும், பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து நோட்டில் தான் எழுதி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக நோட்லேயும் எடுத்துடும், அது கொஞ்சம் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுப்பது, அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம், ஒரு கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, தேவ பிரசனம், கோவில்கள் எப்படி அமைப்பது அதற்கான பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், வாழ்க்கையில் நல்லா தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவை தீர்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம்,
ஜாமக்கோல் பிரசனம், இந்த மாதிரி பல விதமான பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலருமே படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 21 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. மாணவர்கள்னு சொல்லணும், வயதானவர்களும் படிக்கிறாங்க. அதனால் வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புன்னு சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.